வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் இன்று 12 மணி நேரம் நீர்வெட்டு. தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி விவகாரம். சிறையில் அடைக்கப்பட்ட துமிந்த மருத்துவமனைக்கு. சுகாதார பிரச்சினையாக வளர்ந்து வரும் டெங்கு மற்றும் சிக்கன் குன்யா. பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல். அடுத்த வாரம் நாமல் கைது. அதிகாரங்களை கைப்பற்ற அனுரவின் திட்டம். ரகசிய கலந்துரையாடலில் அரசியல்வாதிகள். இனி தொடர்வன விரிவான செய்திகள். கொழும்பு நகரம் உட்பட பல புறநகர் பகுதிகளுக்கு இன்று 12 மணி நேரம் நீர் விநியோகம் தடைபடும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் அத்தியாவசிய மேம்பாட்டு பணிகள் காரணமாக நீர் விநியோகம் தடை செய்யப்பட்டுள்ளதாக அந்த சபை தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை 12 மணி நேரம் நீர் விநியோகம் தடைபட உள்ளது. கொழும்பு 1 முதல் 15 வரையிலான பகுதிகளிலும் கோட்டை, கடுவளை, பத்தரமுல்லை, கொலன்னாவ, கெடிகாவத்து, முள்ளேரியா, ஐடிஎச், மகரகம, தெஹிவளை, கல்கிசை, ரத்மலானை மற்றும் மொரட்டுவை ஆகிய பகுதிகளில் இவ்வாறு நீர் விநியோகம் தடைபடும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க சிறைசாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவர் சிறைசாலைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. துமிந்தவின் உடல்நிலை தொடர்பில் கிடைத்த பரிசோதனை அறிக்கைக்கு அமைய அவரின் உடல்நிலை மோசமடைந்து வருவதால் அவரை சிறைசாலை மருத்துவமனைக்கு மாற்ற உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெள்ளவத்தை ஆவுலோக் சிட்டி வீட்டு வளாகத்தில் போலீசாரால் தங்க முலாம் பூசப்பட்ட T-56 ரக துப்பாக்கி கைப்பற்றப்பட்டுள்ளமை தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட துமிந்த திசாநாயக்கவை எதிர்வரும் 29ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கல்கிசை பதில் நீதவான் சாந்தகுமாரகே உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் டெங்கு மற்றும் சிக்கன் குன்யா சுகாதார பிரச்சினையாக வளர்ந்து வருவதாக சுகாதார பிரதியமைச்சர் டாக்டர் ஆங்சக் விஜயமுனி தெரிவித்துள்ளார். தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு டெங்கு பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடும் எனவும் அவர் கூறியுள்ளார். காய்ச்சல் இருந்தால் உடனடியாக வைத்தியசாலைக்கு செல்லுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதனிடையே நாட்டிலுள்ள வைத்தியசாலைகளில் 180 வகையான மருந்துகளுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக கூறப்பட்டாலும் வைத்தியசாலைகளில் 45 வகையான மருந்துகள் மட்டுமே பற்றாக்குறையாக நிலவுவதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். கிரீஸ் பரிவர்த்தனை தொடர்பில் தான் அடுத்த வாரம் கைது செய்யப்படுவேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர்களான தெஹிகலிய ரம்புக்வெல்ல மற்றும் மஹிந்தானந்தா அலுத்கமகே ஆகியோரின் நலன் தொடர்பில் விசாரிக்க வெளிக்கடை சிறைசாலைக்கு சென்றபோதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்து நாமல் அடுத்த வாரம் தான் கைது செய்ய தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கிரீஸ் பரிவர்த்தனை ஒப்பந்தம் தொடர்பான போலியான ஆதாரங்களை உருவாக்கி தன்னை கைது செய்ய தயாராகி வருகின்றனர். அதன்படி அடுத்த வாரம் முதல் அவர்களுடன் தான் இணைய வாய்ப்புள்ளது என நாமல் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை நிலைநாட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனிப்பட்ட முறையில் தலையிட்டு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். உள்ளூராட்சி நிறுவனங்கள், சுயேட்சை குழுக்கள் மற்றும் இடதுசாரி அரசியல் கட்சி அமைப்புகளில் உள்ள முக்கிய கட்சிகளின் உறுப்பினர்களின் ஆதரவுடன் எதிர்க்கட்சிகள் அதிக பெரும்பான்மையுடன் இருக்கும் சபைகளின் அதிகாரத்தை நிலைநாட்ட திட்டங்கள் வகுக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதான எதிர்க்கட்சிகளுடன் கலந்துரையாடல் மேற்கொள்ளாமல் அரசாங்கத்தின் பிராந்திய தலைவர்கள் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல்களை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதே அந்த உறுப்பினர்களின் ஆதரவை சுயாதீனமாக பெறுவதற்கான ஒரு முயற்சியாகும். மேலும் சுயாதீன குழுக்களுக்கு ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல்களை நடத்தவும் பெளவத்தை தலைமை அலுவலகத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் மூத்த உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல்களை நடத்தவும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எனினும் தற்போது மௌன கொள்கையை கடைபிடித்து வரும் முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் மனோகணிசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணியும் திரைக்கு பின்னால் ரகசிய கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள www.ceylontamil.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.